ஹாய், நான் அருணா பேசுகிறேன். இன்றைக்கி அருணா வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல நெய் வாசத்தோடு நல்ல சூப்பரான வெண்பொங்கல் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 75 கிராம் மூங் தால் எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசம் வரும், கருகிடக்கூடாது. சிம்லே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வறுக்க பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். வறுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 200 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வறுபடணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த அங்கங்கே கொஞ்சம் வறுபட்ட மாதிரி இருக்கும். அப்படி வறுத்தா போதும். உங்களுக்கு வறுக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். வறுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கணும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன்னா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கீயே மட்டும் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் மிளகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி நான் சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு நான் 5 to 6 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு இருக்கான்ட்டு. இப்போது நல்லா ஒரு கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு 6 to 7 விசில் வைங்க. அதுக்குள்ளேயும் நம்ம கீயில் கேஷ்யூ ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பொங்கல் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூவை ஆட் பண்ணிடலாம். அது மேலேயே அப்படி ஆட் பண்ணிவிடுங்க. நல்ல கமகமக்கும் வாசனையோட வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ சர்வ் பண்ணிடலாம் வெண்பொங்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அருணா வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.